வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம், விசேட நேர்காணல் பகுதி. பொதுவாகவே வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இந்த நேர்காணல் பகுதி என்பது உங்களுக்கு பலனுள்ள, அதே போல பல்வேறு நன்மைகளை கொண்டு வரும் ஒரு நேர்காணலாகத்தான் பெரும்பாலும் அமைவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்கு பலனுள்ள, அதே போல பக்க விளைவுகள் இல்லாத அல்லது நன்மையை தரும் விடயம் குறித்து பேசப் போகின்றோம். ஆயுர்வேதம் என்பது ஒரு மனிதனுக்கு பக்க விளைவுகள் இல்லாத ஒரு சிகிச்சை முறையாக காணப்படுகிறது. ஆயுர்வேதம் என்பது மூலிகை மருந்துகளால் முற்காலத்தில் இருந்த பல நூறாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து நமது முனிவர்களால் மூதாதையர்களால் அருமருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டு இது ஆங்கில மருந்து மாறி, அதாவது பக்க விளைவுகள் அற்ற வகையில் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு ஆயுர்வேத முறைப்படி சிகிச்சை அளிக்கப்பட்டு பல்வேறு விடயங்களுக்கு, நோய் நிவாரணங்களுக்கு மருந்தாக அமைகிறது. இது பக்க விளைவுகள் அற்றது, நம்பிக்கையுடன் பயன்படுத்தக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் விசேட நேர்காணல் பகுதிக்குள் அழைத்து வந்திருக்கும் ஒரு விடயம், பேசப்போகும் விடயம் ஆயுர்வேத முறைப்படி இன்றைய சமகாலத்தில் பொருளாதார நெருக்கடி அல்லது உலகம் போகும் போக்கு, பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதனால் மனிதனுக்கு, தனி மனிதனுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தூக்கமின்மை, மன அழுத்தம் என்று பல்வேறு சிக்கல்களில் இந்த தனி மனிதனும் சிக்கொண்டிருக்கின்றான். இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது இந்த காலத்தில் இவ்வாறு தூக்கமின்மை அல்லது மன அழுத்தத்திற்கு ஆயுர்வேத முறைப்படி என்னென்ன சிகிச்சைகள் இருக்கின்றது என்பது குறித்து தான் பேசப்போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் மங்களபதி ஆயுர்வேத தனியார் நிறுவனத்தின் இளைய பணிப்பாளர் வைத்தியர் பிரகதீஸ்வரன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். உண்மையில் இந்த ஆயுர்வேதம் என்பது ஒரு தனி இடம் இருக்கின்றது. பக்க விளைவுகள், குறிப்பாக பக்க விளைவுகள் அற்றது, அதனிலும் தாண்டி அது பெருமதியிலும் இலகுவாக கிடைக்கக்கூடாது, மலிவாகவும் கிடைக்கக்கூடாது. அதுதான் அதில் உள்ள விசேடாம்சமாக என்று நான் நினைக்கின்றேன். இன்று பிரதானமாக பல பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை மன அழுத்தம், அதே போல தூக்கமின்மை. மன அழுத்தத்தினால் தூக்கமின்மை ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இது ஏற்படுவதற்கான பிரதான காரணம் என்னவென்று ஒரு வைத்தியராக நீங்கள் கருதுகிறீர்கள்? மன அழுத்தம் மற்றது தூக்கமின்மை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் பொதுவாக மன அழுத்தம் என்று பார்க்கும்போது அது ஒரு பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுவும் தற்காலத்தில் ஏற்படுற மன அழுத்தங்கள் ஒருத்தருக்கு ஏற்படுற வேலைப்பளு, மற்றது இப்போதைய வாழ்க்கை முறை ஒரு வேகமான வாழ்க்கை முறையை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வேகமான வாழ்க்கை முறையில் ஏற்படுற விளைவுகள், அதாவது அதிகமான கணினி பயன்பாடு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள், மற்றது நேர மேனேஜ்மெண்ட் இல்லாத, அதாவது நேரத்துக்கு எங்களுக்கு ஒரு விடயங்களை செய்து முடிக்க முடியாமை, நேரம் போதியின்மை, மற்ற முறையான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாதது, மற்றது உடல் முறையை பராமரித்தல், உடலை சரியான முறையில் பராமரிக்க தவறுதல் போன்ற பல்வேறு காரணங்கள் இந்த மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது காணப்படுகின்றது. இதன் விளைவாக ஏற்படுற தூக்கமின்மையும், தூக்கமின்மைக்கு வேறு காரணங்களையும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் பல காரணங்கள் இந்த மன அழுத்தம் அதனுடன் சார்ந்து தூக்கமின்மைக்கு காரணமாக இருக்கின்றது. பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு நெருக்கடிகள் இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த மன அழுத்தத்தின் வகைகள் இருக்கின்றனவா? என்னென்ன வகைகளில் இந்த மன அழுத்தங்கள் வருகின்றன? மன அழுத்தத்தை பார்க்கும்போது பொதுவாக நமது முறைகளில் பார்க்கும்போது ஒரு 3 முறையாக உலகளாவிய ரீதியில் இதை பிரித்திருக்கிறார்கள். அதாவது ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள், அதாவது உடனடியாக ஏற்படுற அல்ல கடுமையான ஒரு ஏற்படுற ஒரு ஸ்ட்ரெஸ் நிலை. இது ஒரு திடீரென்று ஏற்படுற ஒரு நிலைகளால் உருவாகக்கூடியது. அதாவது திடீரென்று நமக்கு ஏற்படுகின்ற ஒரு விபத்தினாலோ அல்ல ஒரு நிலைமையினாலோ ஏற்படக்கூடியதாகும். அதை இப்போ நாங்கள் அதன் உரிய தீர்வுகளை அதுக்கு கொடுக்கும்போது அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது. அது ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்டு குறுகிய காலத்திலேயே மறைந்து போகக்கூடியது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. அடுத்தது எபிசோடிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறது. அது அடிக்கடி ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அதாவது தொடர்ந்து அதே நிலை ரிப்பீட் ஆகி, அதாவது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிற முறை. ஸோ இந்த முறை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அதாவது தொடர்ந்து நாங்கள் ஒரு வேலைப்பளுவுக்குள் மாட்டுப்பட்டிருப்பது, அல்லது ஒரு தொடர்ந்த ஒரு கடனை பெற்று அதை அடைக்க முடியாமல் தவிப்பது, அல்லது அது போன்ற விடயங்களால் ஏற்படுறது அந்த தொடர்ச்சியான நிலையில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் அப்படி சொல்லலாம். ஸோ இதுக்கும் நாங்கள் முறையான வாழ்க்கை முறை பராமரிப்புகளும் முறையான அணுகுமுறைகள் மூலமாக அதை தீர்த்துக்கொள்ளலாம். இதை விட 3வது குரோனிக்னு சொல்லலாம், அதாவது நாள்பட்ட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது கொஞ்சம் ஆபத்தான நிலைன்னு சொல்லலாம். அதாவது பல வருடமாக ஏற்படுற ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த தொடர்ச்சியான
ஸ்ட்ரெஸ் வந்து கவனித்தல் கொள்ள முடியாமல் விட்டு அது வந்து ஒரு நாள்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும்போது அது வந்து ஒரு குரோனிக் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ இது வந்து ஒரு நீண்ட காலமாக நமக்கு ஏற்பட்ட அது முன்னர் ஏற்பட்ட ஒரு மன அழுத்தத்தை தீர்த்து கொள்ள முடியாமலும் அல்லது முன்னர் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அது இழந்து கொண்டிருக்கிறதாலேயும் அதிலேருந்து அவர்கள் மீள முடியாத தன்மை ஏற்படுறதாலேயும் ஏற்படுற வந்து குரோனிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான முறைகள் வந்து தற்கால இதுக்குரிய சிகிச்சை முறைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆமாம் டாக்டர், இந்த சிகிச்சை முறைகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்த மன அழுத்தங்கள் இவ்வாறு பிரதானமாக மூன்று நிலைகளில் ஏற்படலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக வெளிக்காட்டக்கூடிய அறிகுறிகள் அல்லது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அறிந்து கொள்ளக்கூடிய அறிகுறிகள் என்னவாக இருக்கின்றன? இப்போ இதில் அறிகுறிகளை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து நமது உடலில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளாக இருக்கலாம், அடுத்தது வந்து உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். இப்போ உடலில் ஏற்படுறதுன்னு சொன்னால் நமது தசைகளில் ஏற்படுற பிடிப்பு, அதாவது கழுத்து தோள்பட்டை பகுதிகளில் ஏற்படுற தொடர் பிடிப்புகள், நோவுகள் போன்றவற்றை வந்து இதுக்குரிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மற்றது நமது தூக்கமின்மை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். பசியின்மை, அதாவது உடல் வந்து சோர்வு பசியின்மை ஏற்படக்கூடியது, இது போன்ற காரணங்கள் வந்து நமக்கு வந்து உடலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய, அதாவது மற்றும் தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன் என்று சொல்வார்கள், இது போன்ற தலைவலி, சோர்வு, உடலில் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் போன்ற தன்மைகள் வந்து இதுக்குரிய உடல் ரீதியானதும். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது வந்து நமது உளவியல் ரீதியாக அடிக்கடி கோவப்படுதல், மற்றது வந்து அடிக்கடி வந்து அவர்களோட மூட் ஸ்விங்குன்னு சொல்கிற மாதிரி மனநிலை மாற்றங்கள் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருத்தல், கவலையாக இருத்தல், ஒரு பிரச்சனைகளில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதாவது ஒரு நிலையை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கவனத்தை செலுத்த முடியாமல் இருக்க நிலைகள் போன்றவை வந்து இதில் சிம்டம்ஸ்களாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நாங்கள் முறையான முறையில் கையாளுறதால அதில் எந்த முறையான சிகிச்சை முறை மூலம் இவற்றை தீர்ப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் முடிவுக்கு வரலாம். டாக்டர், இந்த ஆயுர்வேத ரீதியாக நீங்கள் ஒரு ஆயுர்வேதம் சார்ந்த ஒரு வைத்தியராக இருக்கின்றீர்கள். ஆயுர்வேத ரீதியாக இந்த மன அழுத்தம் இவ்வாறு விளக்கப்படுகிறது? ஆயுர்வேத ரீதியாக பார்க்கும்போது உடல் மனம் வந்து ரெண்டுமே இணைந்த ஒரு பகுதியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஸோ ஆயுர்வேதம் என்பது வந்து முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சிகிச்சை முறையை தாண்டி அது ஒரு லைஃப் சயின்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கை முறையை வந்து விளக்கக்கூடிய ஒரு விடயம் தான் ஆயுர்வேதம் என்று சொல்வது. ஸோ இந்த ஆயுர்வேத முறையில் முன்னைய காலத்திலிருந்து கூறப்பட்டு வந்த நடத்தைகள், உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்றவற்றை வந்து நாங்கள் சரியாக கடைப்பிடித்து வரும்போது வந்து இது போன்ற தனிய ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மையை தாண்டி உடலில் ஏற்படுற பல்வேறு நோய்கள்லேருந்து நம்ம எப்படி விடுபடலாம், அது நோய் ஏற்படாமல் எவ்வாறு தடுப்பது என்பதை தான் ஆயுர்வேதம் கூறுகின்றது. இதே முறைகளை வந்து நோய் ஏற்பட்ட பின்னர் சில மருந்துகளோடு சேர்த்தோ இல்லாட்டி இதே முறைகளை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலமாகவோ நாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த மன அழுத்தத்துடன் தொடர்புபட்ட ஒன்று தான் தூக்கமின்மையும் காணப்படுகிறது. தூக்கமின்மைக்கான என்ன பிரதான காரணமாக, என்ன அடிப்படையில் அந்த தூக்கமின்மை ஏற்படுகிறது? ஏனென்றால் இது முக்கியமாக ஆராயப்பட வேண்டிய விடயம். ஒரு தூக்கம் என்பது மனிதனுக்கு அவசியமானது. அதுவும் சராசரி இத்தனை மணி நேரம் தூங்கினால் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இங்கு தூக்கம் கெடும் பொழுது அவனுக்கு உடல் சார்ந்த பல நோய்கள் ஏற்படலாம். தூக்கமின்மைக்கு என்ன பிரதான காரணமாக இருக்கிறது? தூக்கமின்மைக்கான காரணங்கள் வந்து பார்க்கும்போது இந்த அது இப்போத்தைய வேலை முறைகளில் ஏற்படுற முக்கியமான விஷயங்கள், அதாவது வேலைப்பளுன்றது ஒரு விஷயம். மற்றது தற்போது வந்து ஒரு மனிதனுடைய தூக்க நேரங்கள் வந்து பொதுவாக மாறுபட்டுள்ளது. அது வந்து முன்னைய காலத்தில் கம்பேர் பண்ணும்போது இப்போத்தைய காலங்களில் வந்து அது தூக்கத்தின் நேரங்கள் வந்து மாறுபட்டிருக்கு. அதாவது இவ்வளோ நேரம் முறையான தூக்கத்துக்கான நேரம் வந்து நமக்கு இல்லாத ஒரு விஷயம். மற்றது வந்து இந்த மனநிலை பிரச்சனை, அதாவது அதிகமான சிந்தனைகள், வேலைப்பளுகளை பற்றி சிந்தித்தல், அதாவது தூக்கத்துக்கு போகும்போது அது தொடர்பான சிந்தனைகளை நாம் யோசிப்பதன் மூலமாக வந்து தூக்கமின்மை காணப்படலாம். அதை விட முக்கியமான விடயங்கள் வந்து இந்த டிவைசஸ், அதாவது கணனி மற்றும் கையடக்க தொலைபேசிகளை வந்து தூங்குறதுக்கு முன்னால் பயன்படுத்துறது போன்ற விடயங்களும், அது உடல் நிலைகளை சரியாக பராமரிக்காத, முறையான உடற்பயிற்சியோ முறையான தியானங்களோ அதுகளோ செய்யாமல் இருத்தலாலையும் வந்து உடல் வந்து நமது தூக்கத்தை வந்து பாதிக்கக்கூடிய பல நிலைகள் ஏற்படுகின்றன. டாக்டர், நீங்கள் சொன்னது போல சமகாலத்தில் இந்த டிவைஸ், தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்பாடு மிக அதிகமாக இருக்கின்றது. அது தெரிந்திருந்தும் கூட அதனை எம்மால் பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்டன. ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில், இவ்வாறான ஒரு காலநிலை, இந்த நிலையில், வாழ்க்கை முறையில்
இந்த தூக்கம் சுகமான தூக்கம் அல்லது ஆழ்ந்த தூக்கம் அல்லது நிம்மதியான தூக்கத்துக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? நிம்மதியான தூக்கத்துக்காக நாங்கள் வழிமுறைகளை பார்க்கும்போது முதலாவது வந்து நமது நேர ஒழுங்கை வந்து நாம் பின்பற்ற வேண்டியது என்று இருக்கும். அதாவது நேர ஒழுங்கு நமக்கு வேலைப்பளு காரணமாக மாற்றப்பட்டாலுமே நாங்கள் எமது தினசரி வாழ்க்கைக்கான ஒரு நேர ஒழுங்கை வந்து நாம் வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காக உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். இப்போ குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு இரவு உணவை எடுத்துக்கொள்ளுதல், குறிப்பிட்ட நேரத்துக்கு தூக்கத்துக்கு செல்லுதல் என்றது வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் பயன்படுத்த தவறுதலாலும் தூக்கத்துக்கு முன்னரான நேரங்களில் வந்து நம்ம இந்த கையடக்க தொலைபேசி அல்லது கணினியை பாவிக்க தொடங்குவதால் வந்து நமது தூக்க நேரங்கள் எம்மை அறியாமலே வந்து மாற்றப்படுகின்றது. ஸோ நம்ம இப்போ இது சொல்ல போகும்போது வந்து தூங்குறதுக்கு ஒரு 1 hour இல்லாட்டி ஒரு 30 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து இந்த தொடர்பு சாதனங்களை வந்து பயன்படுத்துதலை வந்து குறைத்தல் வந்து ஒரு சரியான ஒரு முறைக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நமது தூக்க நிலைகளை சரியான ஒரு நேர காலத்துக்குள் கொண்டு வருவதற்கு இலகுவாக இருக்கும். டாக்டர், குறிப்பாக நாங்கள் சொன்னது போல தற்காலத்தில் இவ்வாறான விடயங்களை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது, தவிர்ப்பது கஷ்டமாக இருக்கின்றது. அவ்வாறு சொல்லப்பட முனைவது என்னவென்றால், இவ்வாறான காலகட்டத்தில் அதிக அளவிலானோர் மன அழுத்தம் அதே போல தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆயுர்வேத முறைப்படி என்னென்ன சிகிச்சைகளை நீங்கள் வழங்குகின்றீர்கள்? சிகிச்சைகள் என்று பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் டீப்பானதாக போயிடும். அப்போ சிகிச்சை என்று நாங்கள் போகும்போது அதுக்கு முன்னரான நிலைகளை ஃபஸ்ட்டு நாங்கள் முதலில் வந்து ஆராய வேண்டும். இப்போ ஒரு மனிதர் நம்மளிடம் வருகிறார், அவர் வந்து இது தொடர்பான பிரச்சனைகள் உள்ளார் என்பதை வந்து நாம் எப்படி அறிந்து கொள்வது, அவர்களிலிருந்து எப்படி இந்த விடயங்களை முதல் நாம் பெற்றுக்கொள்ளுதல் என்றதை பற்றி நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்த முறையாக வந்து அவர் எந்த நிலையில் உள்ளார், அது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கான முறைகளில் எந்த முறைகளில் உள்ளார் என்பதை முதலில் அறிந்து கொண்டு அதுக்குரிய முறையில் சிகிச்சைகளை ஆரம்பிப்பதாக இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் வந்து அவர்களுக்கு அவருடைய முழு விடயங்களையுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதாவது அவருடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேருந்து அவர் என்ன தொழில் செய்கிறார், அவருடைய தொழிலில் விடயங்கள், மற்றது அவருடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய அன்றாட நிகழ்வுகள், அவருடைய உணவு முறை எவ்வாறு உள்ளது, அவருடைய அன்றாட ஹெல்த் எப்படி உள்ளது, இது போன்ற பல்வேறு விடயங்களை நாம் அவரிடமிருந்து அறிந்து கொள்ளும்போது அவர் கூறுகின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு நாம் ஒரு சமரிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இவர் வந்து இந்த நிலையில் இருக்க, இவருக்கு இந்த நிலையிலிருந்து நாம் சிகிச்சைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றது. சிகிச்சைகளை ஆரம்பிக்க முன்னர் அதாவது வாழ்க்கை முறை, உணவு முறைகளை வந்து மாற்றுவதற்கான முறைகளை தான் நாம் முதலில் பரிந்துரைப்போம். அது வந்து ஒவ்வொரு மனிதருக்குமே வெவ்வேறு முறையில் வந்து இருக்கும். இப்போ ஒருவருக்கு வழங்கக்கூடிய உணவு முறை, வாழ்க்கை முறை வந்து இன்னொருவருக்கு பொருத்தமில்லாமல் இருக்கும். ஸோ தற்காலிக முறையில் நாம் வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் என்றால் பண்டைய கால ஆயுர்வேத முறையில் இருந்த முறைகளை வந்து தற்காலத்தில் வந்து அவர்களுடைய வேலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்றவாறு எவ்வாறு அதை வந்து நாம் மாற்றி அவர்களுக்குரிய முறையில் வழங்குகிறோம் என்றதில் வந்து இது தங்கியிருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி தனிப்பட்டவருக்காகவே நாம் அந்த நேரத்தை செலவிட்டு அவருக்கான முறைகளை நாம் தயாரித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ ஒருவருடைய உணவு முறைகளுக்கு அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எவ்வாறான உணவுகளை அவர் எடுக்க வேண்டும், என்னென்ன உணவு முறைகளை தவிர்க்க வேண்டும், என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை பின்பற்ற வேண்டும், எவ்வாறான உடற்பயிற்சிகள் நேரங்களை செலவிட வேண்டும் என்ற அனைத்துமே வந்து நாம் ஒரு தொகுப்பாக அவருக்கு வழங்கும்போது அவர் அதை பின்பற்றும் போது அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாக இருக்கின்றது. டாக்டர், அந்த மன அழுத்தம் என்பது ஒரு நோயா? மன அழுத்தம் என்பது ஒரு நோயாக தற்காலத்தில் கருதப்பட்டாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லும்போது அது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய ஒரு விடயம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருந்தால் தான் நாங்கள் வந்து அதை வந்து அடுத்த வேலைகளை செய்வதற்கான ஒரு உந்து சக்தியாக நமக்கு இருக்கிறது. அதை வந்து சரியான முறையில் நாம் கையாள தவறுகின்ற பட்சத்தில் வந்து அது ஒரு நோய் நிலைக்கு மாற்றப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தினது. அதுவும் நோய் நிலை என்பதை தாண்டி அதன் அடுத்த நிகழ்வாகவும் அது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வந்து அதை வந்து நோய் நிலைக்கு தள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டு அதை தற்காலத்தில் ஒரு பாரிய ஒரு விடயமாக கொண்டு வந்துடுவது. அது அனைத்துக்குமே காரணம் அது வாழ்க்கை முறை மாற்றங்களும் உணவு முறை மாற்றங்களும் ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகின்றது. டாக்டர், மீண்டும் நீங்கள் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன பதிலுக்கு செல்கின்றோம். அந்த 3 மன அழுத்தங்கள் பாரதூரமானது என்று சொன்னீர்கள். 3 நிலைகளில் அந்த மன அழுத்தம் வரலாம்.
இந்த 3 மன அழுத்தங்களில் எந்த மன அழுத்தம், எந்த நிலை பாரதூரமானது, அதனை எவ்வாறு சரி செய்யலாம் அல்லது சீர் செய்யலாம், சிகிச்சை அளிக்கலாம்? ஸோ இந்த 3 நிலைகள், அதாவது வந்து முதலில் அக்யூட்டாக உடனடியாக ஏற்பட்ட அல்லது மறைந்து போகக்கூடியது, அடுத்து தொடர்ச்சியாக ஏற்படக்கூடியது, அடுத்து வந்து நீண்ட காலமாக நாட்பட்டது. இவற்றில் வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கின்றது. இந்த முதலாவது நிலை ஏற்பட்டு 2வது நிலை ஏற்பட்டு 3வதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 3வது நிலையான குரோனிக் ஸ்ட்ரெஸ் என்பது வந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒருவருக்கு வந்து தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ்லேயே அவர் வந்து வாழ்க்கை முறையை கொண்டு போகும் போது அதுக்கான முறையான தீர்வுகளை அவர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அது ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக. அதன் விளைவுகள் வந்து அவர் முதலில் வந்து உடல் எடை அதிகரித்தல், உடல் வந்து இந்த இம்யூனிட்டி பாதிப்படைகிறது, அதாவது நோய் நிலை அடிக்கடி தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமான ஸ்ட்ரெஸ், அதாவது ப்ரெஷர், அவருடைய பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதனூடாக அவருக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. இது போன்று ஆபத்தான இருதயத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து இந்த குரோனிக் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால் இதுக்குரிய உரிய நேரங்களிலே வந்து அதுக்குரிய சிகிச்சைகளை நாம் கையாளுதலும், இல்லை இது தொடர்பாக ஒரு வைத்தியருடையோ இல்லாட்டி அது தொடர்பானவருடையோ நாம் வந்து ஆலோசிப்பதன் மூலம் இதில் அரவாசி பிரச்சனைகள் வந்து நாம் வந்து அதை பற்றி கதைக்காமல் விடுவதாலும், நாம் என்ன நிலையில் உள்ளோம் என்பதை அறியாமல் இருப்பதாலும் வந்து அது வந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்திலே அதை வந்து நாம் கண்டறிந்து அதுக்குரிய தீர்வுகளை நோக்கி செல்லும்போது இதிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கின்றது. டாக்டர், பொதுவான ஒரு கேள்வி, இந்த மன அழுத்தங்கள் ஒவ்வொரு நிலைகளில் இருக்கின்றன, ஒவ்வொரு ஸ்டேஜ் அந்த நிலைகளிலிருந்து மாறுபட்டு செல்கின்றன. ஒரு சாதாரண ஒரு மனிதன் பொதுவாக அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுகிறான். ஒரு மனிதன் தனக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது அல்லது இந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு மனிதனுக்கான அவர் ஸ்ட்ரெஸ் என்ன நிலையில் உள்ளார் என்பதை வந்து நாம் பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்பது மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதாவது அவருடைய, நான் முன்னர் கூறியது போன்று, அவருடைய அன்றாட வாழ்க்கை முறைகளின் கேள்விகளும், அவர் எதிர்கொள்ளுகின்ற சவால்களும், அவர் பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுகின்றார் என்ற முறைகளையும் வந்து அது தங்கி இருக்கின்றது. மற்றும் ஒரு சில பரிசோதனைகள் மூலமாகவும் நமது உடலில், அதாவது இருதயத்தின் துடிப்பு வீதத்தை அடிக்கடி செக் பண்ணுறது மூலமாக, பரிசோதிப்பதன் மூலமாகவும், நமது இரத்த அழுத்தங்களை பரிசோதிப்பதன் மூலமாகவும் நாம் ஒரு சில முடிவுகளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். மற்றும் அவர் நமது கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கின்றார் என்பதை வைத்துக்கொண்டும் அவர் வாழ்க்கையில் ஏற்படுற சவால்களை எவ்வாறு சந்தித்து அதில் எப்படியான தீர்வுகளுக்கு வருகின்றார், இல்லை அவர் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் போன்றவற்றை நாம் கையாளுவது, சரியான முறையில் கையாளும் மூலம் அவர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை வந்து நமக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டாக்டர், இந்த உண்மையில் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் பொதுவாக எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனாலும் சமகாலத்தில் இந்த உலக போக்கு அதற்கு எதிர்வினையாக இருக்கிறது, எதிர்மாறாக இருக்கின்றன. என்றாலும் கூட நல்ல மன அழுத்தம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக தூங்குவதற்கு ஒரு மகன், ஒரு பொதுமகன் என்ற வகையில் அடிப்படையாக என்னென்ன விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு வைத்தியராக நீங்கள் ஆலோசனை சொல்வீர்கள்? ஆயுர்வேத அடிப்படையில் நாம் பேசுவோமாக இருந்தால், அன்றாட வாழ்க்கை முறைகளில் நாம் வந்து முதலில் வந்து ஒரு தினச்சரியா என்று சொல்லி ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. தினமும் ஒரு மனிதன் காலையில் எழும்புவதிலிருந்து எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆயுர்வேத தினச்சரியா இருக்கிறது. அதை வந்து நாம் 100% தற்காலத்தில் பின்பற்ற முடியாமல் போனாலும் அவற்றின் முறைகளை நாம் படிப்படியாக வந்து நமது வாழ்க்கை முறையில் வந்து அறிமுகப்படுத்துவதன் மூலமாக அந்த முறை இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக. அதாவது முதலாவது வந்து அதிகாலையில் எழுந்திருத்தல், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்தல், நித்திரையிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்தல். பிறகு ஆயுர்வேத முறையிலான தந்ததாவனம், அதாவது வாயில் வந்து எண்ணெய் முறைகளில் ஆயில் புல்லிங்னு சொல்கிறது, எண்ணெயில் வாயில் வைத்திருந்துட்டு அதை வந்து கொப்பளித்தல், நாக்கு வலித்தல், அது இந்த பல் துளக்கல் மூலமான இதுகள் மூலமாக பல்லை துளக்குதல் இருந்து அப்படியான ஆயுர்வேத தினச்சரிய முறைகள் வந்து இருக்கின்றது. அதன் பின்னர் வந்து அது காலைக்கடங்களை முடித்துவிட்டு யோகாசனம், பிராணாயாமம் போன்ற கடமைகளில் ஈடுபடுறது. அதன் பின்னர் வந்து நமது உணவு முறைகள், முக்கியமான உணவு முறைகளாக சொல்லப்போனோம்னு சொன்னால் ஆரோக்கியமான உணவு முறைகளை உண்ணுவதற்கான வழிமுறைகள், அவர் உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரியும் அவர்களுடைய தேவைகள், உடலுக்குரிய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது மூலமாகவும், அதன் பின்னர் தேவையான உடற்பயிற்சி, மாலை நேரங்களில் உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற தற்காலத்தில். பிஎம்ஐ கல்குலேஷனை வந்து நாம் சரியாக மெயின்டைன் பண்ண, உடல் எடைக்கு ஏற்ற மாதிரியான உடல் அமைப்பில்
உடலில் நாம் உள்ளோமா அதை எவ்வாறு மெயின்டைன் பண்ணுறது என்ற விடயங்களையும் வந்து நாம் கருத்தில் கொள்வதும் எமது மனநிலை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விடயங்கள், அதாவது நமக்கு ஒரு விடயத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கின்ற முதலில் அதில் தீர்வை பெற்றுக்கொள்ள நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதுக்குரிய தீர்வை நோக்கி செல்லும்போது அதிலிருந்து நாம் இலகுவாக விடுபடக்கூடியதாக இருக்கும். ஸோ தீர்வை நாம் தேடிக்கொள்ள முடியாத நேரங்களில் அது வந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நமது அன்றாட வாழ்க்கை முறைகளுக்குள்ளே பயன்படுத்தக்கூடியதில் வந்து நமக்கு ஒரு விடயங்களில் இருந்து நாம் தீர்வு பெற வேண்டும்னு சொன்னால், ஒன்று வந்து நமது நண்பர்களுடன் கலந்துரையாடுதலோ அல்லது அந்த நடவடிக்கையிலிருந்து வேறொரு நடவடிக்கைகள் மனது செலுத்துதல், அதாவது சிந்தனையை வந்து ஒரு பிரச்சனையை தொடர்ந்து யோசித்து கொண்டிருக்காமல் அதிலிருந்து வேறு வகையான முறைகளுக்கு நமது சிந்தனையை மாற்றுதல், அதாவது ஒரு புத்தகத்தை படித்தல் அல்லது நண்பர்களுடன் நேரங்களை செலவிடுதல் இல்லை குடும்ப உறுப்பினர்களுடன் நேரங்களை செலவிடுதல், அது போன்ற நடவடிக்கைகள் அல்லது சோஷலைஸ் ஆகின்றது பப்ளிக்கான ஒரு பொதுவான விடயங்களில் ஈடுபடுதல், இது போன்ற நடவடிக்கைகள் செய்யும்போது நமது மனம் வந்து ஒரு தளர்வான நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் தூங்கும்போது சொல்லும்போது சொன்னால் நமது தூக்க நேரத்தை வந்து நாம் முதலில் வந்து சரியாக கணித்திருக்க வேண்டும். எவ்வளோ நேரம் தூங்கணும், ஒரு மனிதனுக்கு தேவையான தூக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான நேரங்களை வந்து நாம் சரியாக கடைப்பிடிக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்னரான நேரங்களில் வந்து தொலைபேசி பாவனையோ அல்லது கணினி பாவனைகளோ குறைந்தது ஒரு மணி நேரங்களுக்கு முன்னராவதாவது நாம் அதை வந்து நிறுத்தி வைத்துவிட்டு தூக்கத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு முறைகளை நாம் நோயாளர்களுக்கு வழங்கப்படுத்துகின்றோம். ஏனென்று கூறும்போதால் தொடர்ச்சியாக நாம் இந்த டிவைஸுகளை பார்க்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய நீலக்கதிர்கள் வந்து நமது தூக்க நேரத்தை வந்து மாற்றக்கூடிய, அதாவது மெலட்டோனின் என்று சொல்கிறது, இந்த தூக்க நேரத்தை வந்து உடலில் இருந்து மாற்றக்கூடியது. கண் வந்து தொடர்ந்து நாம் விழித்திருக்கின்றோம் என்ற ஒரு முறையை கொண்டு உடல் வந்து விழித்திருக்க வேண்டும். ஸோ அதே மாதிரி நமது கண்ணுக்கான ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். நார்மலாக எங்களுக்கு பாடியில் இருக்கிற ப்ரெஷர் மாதிரியே ஐக்கு ஒரு ப்ரெஷர் லெவல் இருக்கும். ஸோ அந்த ஐ ப்ரெஷர் வந்து ஒரு நிலையை விட அதிகமாக கூடும் தொடர்ந்து அந்த டிவைஸை பார்த்து கொண்டிருக்கும்போது. ஸோ இது போன்று பார்த்து கொண்டிருக்கும்போது அது ப்ரெஷர் கூடுறதாலேயும் வந்து அவர்களுக்கு ஒற்றை தலைவலி, நாள்பட்ட தலைவலிகள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்ற இரவு நேரங்களில் தொலைபேசியை பார்க்கும்போது, இருட்டான அறையிலிருந்து தொலைபேசியை பார்க்கும்போது கண்ணுக்கான ப்ரெஷர் வந்து அதிகமாக கூடக்கூடிய தன்மைகள் இருக்கும். மேலும் பகல்லையுமே அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் தொடர்ந்து கணினியில் வேலை செய்பவராக இருந்தால் நாம் அவர்களுக்கு இந்த தற்போது ஒரு ரூல் உள்ளது 20-20-20 என்று 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை 20 அடி தூரத்தில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு பொருளை வந்து 20 வினாடிகள் பார்த்தல். ஸோ இது ஒரு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு முறை. ஸோ 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாங்கள் ஒரு 20 அடி தூரத்தை வந்து ஒரு 20 வினாடிகள் பார்ப்பது மூலம் கண்ணுக்கான ஓய்வை வந்து நாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து கண்ணுக்கான ஓய்வு என்றதை தாண்டி நமது ஐயோட ப்ரெஷரையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், மையிற அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையங்கள் அதுகளையும் தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். தூக்கத்தை வந்து தூண்டக்கூடியதாக காரணிகளாகவும் இருக்கும். மற்றது காலையில் வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தல், அதிகாலையில் எண்ணெய் தலைக்கு வைத்தலும், இரவு படுக்கைக்கு செல்லும் முன்னர் வந்து உள்ளங்காலுக்கு எண்ணெய் தேய்த்தல் போன்ற முறைகளும் வந்து ஆயுர்வேதத்தில் இருக்கின்றது. இவற்றை சரியாக பயன்படுத்தும் போது நமது தூக்கத்தை வந்து நாம் முறையாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவருக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் போன்றவற்றை கூட நாம் பயன்படுத்தலாம். அவற்றை வந்து நமது வலது கைகளால் இடது காலுக்கும், இடது கைகளால் வலது காலுக்கும், உள்ளங்காலுக்கு தேய்த்து கொண்டு வரும்போது அதில் வந்து எண்ணெய் வந்து நமது உடல் சூட்டுக்கு முழுவதுமாக இழுத்துவிடும், அப்சர்வ் பண்ணிடும். ஸோ காலையில் நமக்கு எண்ணெய் போன்ற தன்மைகள் இருக்காது. இவை வந்து நாம் தூங்கும்போது கட்டிலில் இருந்து செய்தாலே போதும், அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை அது கொடுக்கறதுக்கான ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவற்றை முயற்சி செய்து பார்க்கலாம் சில பேர். ஸோ மட்டும்போது தூங்குவதிலும் வந்து நமக்கு ஆழ்நிலை உறக்கம் என்றது வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சாதாரணமாக தூங்குபவர்கள் வந்து இருக்கும்போது அவர்களுக்கு வெளியில் கேட்குற சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும். அப்போ ஒரு ஆழ்நிலை உறக்கத்துக்கு செல்ல மாட்டார்கள். ஸோ எவ்வளவு நேரம் அவர்கள் ஒரு ஆழ்நிலை உறக்கத்துக்கு செல்கிறார்கள், அவர்களுக்கு அந்தளவுக்கு அவர்களின் உடலின் உறுப்புகள் வந்து தனது தொழிலை வந்து சரியாக செய்யும், உடல்நிலை ஆரோக்கியம் பேணப்படும். ஸோ இது போன்று தொடர்ந்து பல விடயங்கள் இருக்கின்றது. இவ்வாறு உடலை பராமரிப்பது போன்ற விடயங்கள். ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் சில மாறுபாடுகள் இருக்கும். அவற்றை நாம் சரியாக அறிந்து அவர்களுக்கு வழங்கும் போது அவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். டாக்டர், நீங்கள் அந்த ஆயுர்வேதம் குறித்து வருவது ஒரு நுட்பமான விடயங்கள், வலது கையால் எடுத்து இடது கால், அதில்
நுட்பம் இருக்கின்றது? இது வந்து நமது உடலில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மாதிரி தான். இடஞ்சொல்லி வலஞ்சொல்லி என்று சொல்கிற மாதிரி சுழிமுனை பிங்களை போன்ற முறைகள் இருக்கின்றது. அது போன்று நம்ம இடது கையிலால் வலது காலுக்கு தேய்க்கும்போது நமது கால்களில் இருக்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்று சொல்வது, ஒவ்வொரு காலில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் நமது உள்ளகத்தில் இருக்கின்ற உறுப்புகளோடு வந்து தொடர்பு பட்டு காணப்படுகின்றது. ஸோ அவற்றை வந்து நாம் தூண்டும் போது அவை அனைத்தும் வந்து சாந்தப்படுத்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது. ஸோ அதனால் வந்து நமது வலது கையால் இடது காலுக்கு பயன்படுத்தலும், இடது கையால் வலது காலுக்கு என்பது வந்து வேறு பல வைத்திய முறைகளிலும் இந்த முறைகள் கூறப்பட்டிருக்கு. அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மற்றது ஃபிசிக்கல் இது தொடர்பான வெஸ்டர்ன் முறைகள்லையும் கூட இது தொடர்பான முறைகள் வந்து கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அந்த கால் அடி முடிவிடங்கள், உறுப்புகளின் முடிவிடங்கள் அனைத்தும் நரம்பு முடிவிடங்கள் அங்கே இருக்கின்றது. உண்மையில் அற்புதமான ஒரு விடயம். அதேபோல் அந்த ஆழ்நிலை உறக்கம் என்று சொன்னீர்கள். உண்மையில் இந்த காலத்தில் அந்த சொல் கூட ஒரு அரிதான ஒரு சொல்லாக இருக்கின்றது. அதாவது ஆழ்நிலை உறக்கம் என்பது நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கின்றது. இந்த ஆழ்நிலை உறக்கம் வருவதற்கு இலகுவான வழிகள் நமது சொந்தங்களுக்காக ஏதாவது? ஆழ்நிலை உறக்கத்தையும் இது போன்ற நான் முன்னர் கூறிய நடைமுறைகளையும் பயன்படுத்தலாம். அதுபோன்று நாம் தூங்குவதற்கு முன்னர் அதிகமான சிந்தனைகள் அல்லது ஒரு பிரச்சனைகள் தொடர்பானது அவற்றை வந்து தவிர்த்து கொள்ளுதல் வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். என்று நமது மூளை வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ நாம் ஒரு நித்திரைக்கு செல்ல போகின்றோம் என்றால் அதுக்குரிய நேரம் நாங்கள் சாதாரணமாக ஒரு 10 மணியை நிர்ணயிக்கின்றோம் என்றால் 9 மணிக்கு முன்னராகவே நமக்குரிய முக்கியமான வேலைகளோ அல்லது அதுக்குரிய தீர்வுகளை பேச வேண்டியதோ அனைத்தையும் வந்து முடித்துவிட்டு நாம் ஒரு சாதாரண ஒரு தியான நிலையை செய்து போட்டு அல்லது ஒரு பிராணாயாமம், மூச்சு பயிற்சி அந்த மாதிரியான விடயங்களை பயன்படுத்தி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி, அதாவது அந்த முறைகளை கையாண்டு கொண்டு நாம் தூக்கத்துக்கு செல்லும்போது நமது உடல் நிலையை மனதையும் வந்து சாந்தப்படுத்தி விட்டு தூக்கத்துக்கு செல்லும்போது அது நமக்கு ஆழ்ந்த நிலை உறக்கத்தை வந்து தூண்டுவதற்கு செய்ய இருக்கும். மற்றும் நான் முன்னர் கூறிய போது கால்களுக்கு எண்ணெய் தேய்த்துட்டு படத்திலும் வந்து ஆழ்நிலை உறக்கத்தை கொண்டு போகும். இது பல்வேறு வகையான முறைகளில் மாறுபடலாம். ஏற்கனவே அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறார், இல்லாட்டி ஒரு மனநிலை சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறார், அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றாலும் அவருக்கு ஆழ்நிலை உறக்கத்துக்கு செல்வது வந்து கடினமாக இருக்கலாம். ஸோ நாம் அதுக்குரிய சரியான நிலையில் அவர் உள்ளாரா என்பதை நாம் முதலில் அறிந்து அதுக்குரிய தீர்வுகளையும் வழங்கிவிட்டு நாம் ஆழ்நிலை உறக்கத்துக்கு அவரை இட்டு செல்வது வந்து இலகுவாக இருக்கும். எடுத்தவுடன் திடீரென்று ஒரு ஆழ்நிலை உறக்கத்துக்கு நாம் முயற்சிப்பது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அது ஒரு சாதாரண ஒரு விடயம், அது நமக்கு சாதாரணமாக தேவைப்பட வேண்டிய விடயம். தற்கால வாழ்க்கை முறையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லக்கூடிய முறைகளில் கூட நாம் அதற்றை வந்து இலகுவாக கண்டுபிடித்து கொள்ளலாம். அதை நீங்கள் அணிந்து கொண்டு படுக்கும்போது வந்து இதன் ஆயுர்வேத முறையில் நாம் இவற்றை சொல்ல முடியாது. தற்காலிக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இருக்கின்றபடியால் வந்து நாம் இவற்றை வந்து இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அதில் வந்து நாம் ஆழ்ந்த நிலை உறக்கத்தில் எவ்வளவு நேரம் இருந்திருக்கின்றோம், சாதாரண உறக்கத்தில் எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கின்றோம் என்பவற்றை வந்து நாம் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய முறைகளும் உண்டு தற்காலத்தில். சமகாலத்துக்கு ஏற்றபடி நமது உடல் உறுப்புகளை கண்காணித்துக் கொள்ளலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன ஒரு விடயத்திலிருந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் கூட நமது அந்த மன அழுத்தம் அல்லது ஆழ்ந்த தூக்கத்துக்கு சம்பந்தப்படுகிறது. ஆயுர்வேத முறைப்படி ஒருவர் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அதிலும் குறிப்பாக மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு, முறையான நித்திரை கொண்ட ஒரு சராசரி மனிதனாக இருப்பதற்கு ஆயுர்வேத முறைப்படி ஒரு மனிதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? உணவு பழக்க வழக்கங்கள் என்று கூறும்போது ஆயுர்வேத அடிப்படை முக்கியமாக உணவு, வாழ்க்கை முறை, மற்றது அவருடைய விடயங்கள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்குகின்றது. மருந்து என்று வழங்குவதை தாண்டி அவருடைய வாழ்க்கை முறையும் உணவுமை வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதில் உணவு முறைகள் வந்து தற்காலத்தில் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கங்கள் வந்து நமது வாழ்க்கை முறைக்குள் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து விட்டது. ஸோ அதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட்டு கொள்வது என்பது ஒரு முடியாத காரணமாகவே தற்காலத்தில், அதாவது ஒரு சிட்டியில் இருப்பவர்களுக்கு வந்து அது ஒரு சாதாரண ஒரு விடயமாக போய்விட்டது. ஸோ அது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாம் ஃபஸ்ட்டு முதலில் வந்து அவர்களுக்கு வழங்க வேண்டும். சாதாரணமாக நமக்கு பார்க்கும்போது அது ஒரு ஹெல்த்தியான உணவு மாதிரி தெரியலாம். பட் அதுக்கு பின்னால் உள்ள அது விளைவிக்கக்கூடிய விளைவுகளை வந்து நாம் சரியாக அறிந்து கொண்டு அவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதை வந்து தவிர்த்து கொள்ளுதல். சாதாரணமாக அது உணவில் வந்து உப்பு அளவுகளை அதிகமாக சேர்த்தலை தவிர்த்து கொள்ளுதல், சீனியிலும் வந்து அதிகமான சீனியை தவிர்த்து கொள்ளுதல், எண்ணெய் போன்றவற்றிலும் வந்து சாதாரண நல்லெண்ணெய், தேங்காய் போன்றவற்றை தாண்டி தற்போது சந்தையில் இருக்கின்ற பல்வேறு வகையான எண்ணெய்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்துதல், பாவித்த எண்ணெய்களை தொடர்ந்து பயன்படுத்தல், இப்படியான விடயங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாமல்
தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ஸோ இவற்றை வந்து நாம் முதலில் ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம், அது தொடர்பான விழிப்புணர்வை வந்து நாம் மக்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் அது அறியாமை மூலமாகவும் பல்வேறு விடயங்களை வந்து அவர்கள் தெரியாமல் பிழையான விடயங்களையும் வந்து நடைமுறையில் வைத்திருப்பார்கள். ஸோ இவற்றை நாம் அவர்களுக்கு சரியான முறையில் விளக்குவதன் மூலமாகவும் அவர்களுக்கு சரியான உணவு முறை, ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை அவர்களுக்கு வழங்குவது. ஒவ்வொருவருடைய உடல் வாகம் வந்து வாதபித்த கபம் என்ற நிலையில் பொறுத்து அவர்களுக்குரிய உடல் வாகு இருக்கும். அந்த உடல் வாகு அவருக்கு எவ்வாறு அதில் ஏற்படுற கோளாறுகள் மூலமாக அவருக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அவருடைய உடல் வாகை வந்து அவருடைய நாடி நடை துடிப்பு மூலமாகவும் அவர் உடல் எவ்வாறு இருக்கின்றார், அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவற்றை வந்து நாம் கேட்கும் மூலம் அவருடைய உடல் வாகை சரியாக அறிந்து அவருக்கு ஏற்ற முறையான உணவு முறைகளை நாம் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் என்னென்ன உணவுகளை எடுக்கணும் தவிர்க்கணும் என்ற விடயங்கள் ஒவ்வொரு தனிநபருக்குமே மாறுபடுகின்றது என்றது வந்து ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உண்மையில் டாக்டர் அற்புதமான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த ஆயுர்வேதத்துடன் சமகாலத்தில் எவ்வாறு நிம்மதியாக அல்லது ஆரோக்கியமாக வாழ்வது என்பது தொடர்பில் பல்வேறு விடயங்களை தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் டாக்டர். நன்றி. உண்மையில் இந்த ஆயுர்வேதம் தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன, பல்வேறு பேசப்பட விடயங்கள் இருக்கின்றன. இனிவரும் காலங்களிலும் அது தொடர்பான தொடர்ச்சியான பல்வேறு விடயங்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையில் கலையகம் வந்து பல்வேறு விளக்கங்களை, தெளிவான விளக்கங்களை தந்த மங்களபதி ஆயுர்வேத தனியார் நிறுவனத்தின் இளைய பணிப்பாளர் டாக்டர் பிரகதீஸ்வரன் அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதற்கு முதலில் இப்பொழுது பாடலை தொடர்ந்து இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி இருக்கின்றது. தொடர்ந்தும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இப்பொழுது ஒரு அருமையான பாடல் வருகிறது.